ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கௌதம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஆடின ஒரு சிஎஸ்ஆர் கரெக்டாக காலையில் டைமில் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் நம்ம இதுக்கும் ஐடிக்கும் எஃப்எஃப் யாராவது விளையாட்டிங்கன்னா ஐடிக்கும் லைக் போட்டுருங்க. இப்போ பாருங்க நான் ஆடினது எப்படி இருக்குங்க. நீங்கள் என் ஆட்டத்துக்கு 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள் காய்ஸ். டக்குன்னு பார்த்தா அது 900+ நெட்டு போயினே இருந்துச்சு. போகக்கூடாது ஆண்டவனை வேண்டிட்டு சூப்பர் பான் ஃபயர் போட்டேன். அப்படியே ஜாலியாக சுற்றிட்டே இருந்தேன் கைஸ். ஒரு கட்டத்தில் அப்படியே உட்காந்து அந்த இபி ஏற்றினேன். ப்ளஸ் கைரோஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் நமக்கு இந்த மேட்ச்சில் ஃபுல்லாக. கைரோஸ்க்கு ஒரு நன்றி, ஓரியனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தேன். பார்த்தா நம்ம டீம்மேட் தலையில் ஷாப்பாக காமிக்குது. யாருப்பா நீயும் உன் தலைமையில ஷாப்பாக காமிக்குதுன்னு போனேன். பார்த்தா நம்ம டீம் மட்டும் ஒருத்தன் ஆச்சான். சரி அது ட்ரோன் போட்டு ரிவைவ் ஆகுது, அதுக்குள்ள அங்கே ஒன்று முடிச்சலான்னு பார்த்தா அது முடிக்க முடியல. சரி இங்கே எல்றவனையாச்சும் டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. முடிச்சிட்டேன், ஆனால் மறுபடியும் ரிவைவ் ஆகும். அப்படியே காலுக்கே ஒரு ஷாட் விட்டு அவனை மறுபடியும் சாவ அடிச்சுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போவான். அங்கே ஒருத்தன் உட்காந்து நான் பார்த்ததுனால இப்படி போனால் ஆளு காணும். சரி எங்கெல்லாம் போயிடுமான்னு பார்த்தா திடீர்னு எங்க வந்து குதிக்கலான்னு பார்த்தா அது எங்கேயோ போயிடுச்சு. சரி டக்கா வந்து அடிக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் மட்டும் அடிச்சிட்டாரு. சரி விடுங்க, ஒரு கில்லு நாமளும் ஒரு கில்லு ஓசியா போச்சு. இன்னொரு கில்லு நம்ம கொஞ்சம் டேமேஜ் கூட கொடுக்கல. சரின்னு மேக்ஸ் 7 பர்ச்சேஸ் கொடுத்தா அது பைய ஆகல. கை எங்கிட்ட. சரி இன்னொன்று வரேன்னு மேகை வாங்கிட்டு நம்ம கண்ணு டக்குன்னு எங்க அம்மா வேற அழைப்பு. சரின்னு டக்குன்னு போயிட்டேன். ஒரு சின்ன வேலையை கூப்பிட்டு மேல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். எங்க அண்ணன்கிட்ட இது அப்பப்போ டச் பண்ணேன் போனேன். எங்க அண்ணன் கையில் தான் போன் இருந்தது. அவன் ஷார்ட்ஸ் பார்த்துதான் எங்க அண்ணன். திடீர்னு பார்த்தா இவனே ஏதோ பேய் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டான். அது கவனிக்கவே இல்லை. வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்தா இவன் பேய் மாதிரி ஓடினுங்கிறான். அப்பதான் பார்த்தா ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல தம்பி கொஞ்சம் பேய் மாதிரி ஓடுறாரு. எனிமி தான் பார்த்தேன். என் டீம்மேட் சத்தான். அவன் லூட் பாக்ஸ்ல இருந்து என்ன கன்னு கிடைக்கும்னு பார்த்துட்டே இருந்தா MP5. சரி சூப்பர், சம கன்னு. அதுதான் மிஸ்டர் கௌதம், உங்க பேர் நான் மென்ஷன் பண்ண, நீங்க யாருன்னு தெரியல. என் பேரும் கௌதம் தான். உங்க ஐடியில இருந்து எனக்கு ரெக்வஸ்ட் தந்திருக்கீங்க. மேட்ச் போகும்போது ஆப்போனண்டா தான் இருப்பீங்க நீங்க. திடீர்னு பார்த்தா நம்ம இனிமே நெருப்பு போட ஆரம்பிச்சிட்டாரு. யாரா நீ குட்டி போய் நெருப்பு போடுறான்னு டக்குன்னு ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா டீம்மேட் முடிச்சிட்டோம். சரி நீ இந்த பக்கம் வந்து திரும்பினேன். பார்த்தா நம்ம டீம்மேட் காலி. ரிவைவ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு போய் ரிவைவ் பண்ணியிருந்தா மேனந்து ஈச் நாக்கு அச்சா மண்டைக்கு தூக்கியிருந்தா கூட போயிடணும். தம்பிடே நாக்கை மட்டும் எடுத்து விட்டுருன்னு மனசுல நினைச்சா பையன் சூப்பர் எடுத்து விட்டான். நிறைய பண்ணுவான்னு நினைச்சான், பார்த்தா டீம்மேட்டை முடிச்சிட்டான். சரி எளிமையை முடிச்சிட்டான். சூப்பர்ரா தம்பி, இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சுவோம் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு நமக்கு கைஸ். ஸ்ட்ரெயிட்டா MP5 இது பண்ணேன். அவேக்கன் அப்படியே ஃபுல் ஆக்கிட்டேன் MP5. என்ன நினைச்சனே தெரியல, திடீர்னு தோணுச்சுன்னு MP5 ஃபுல் ஆக்கிட்டேன். அப்படியே ஃபுல் ஆக்கிட்டேன். வெறி கொண்டு போவேன். இந்த ரவுண்டு ஒன்று ஆகும் பாருங்க. ட்விஸ்ட் உங்களுக்கு, ட்விஸ்ட் எனக்கே, அது உங்களுக்கு இல்லை, எனக்கே ட்விஸ்ட் தான் அது. டக்குன்னு பார்த்தா க்ரோசர் மேலே தூக்கி போட்டு க்ரோசர் தூக்கிட்டேன். அப்புறமா வந்து இது அந்த டயர் மேலே குச்சி போய் இருந்தேன். பார்த்தா அங்க ஒரு வீட்டாண்ட நம்ம டீம்மேட் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சாரி எனிமியா அங்க ஒரு வீட்டாண்ட போற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப தென்னது இன்னைக்கு. இங்க நம்ம டீம்மேட் வாங்குறாரு. குளோவல் 2 பேருமே போட்டாங்க. சரி அந்த பக்கம் போனா வச்சு கில்லு கிடைக்கும். இந்த பக்கம் இவனை அடிக்கிறான், அடிச்சிட்டேன். சரி ஒரு ரிவைவ் பண்ணலான்னு அப்படி குதிக்கலான்னு வந்து அழுத்திட்டே இருக்கேன். குதிக்கல, ஸ்டக் ஆயிடுச்சதோ. சரின்னு இப்படியே ரிவைவ் ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ரிவைவ் பண்ணிட்டு இவருக்கு ஒரு கத்தியில ஒரே ஷாட்டு. தம்பி காலி. பார்த்தா MP5 செகண்டு, நம்ம ஃபுல்லு அவேக்கண்டு. சரி இன்னொரு கில்லாச்சும் கிடைக்குமேன்னு இந்த பக்கம் இப்படி வந்தேன் டீம்மேட் அடிக்கிற மாதிரி. அப்படி பார்த்தா டீம்மேட் எனிமேஷன் பார்த்தா ஓசிகள் தட்டாரு. சரி நமக்கு கில்லா முக்கியம். ஆமா கில்லு தான் முக்கியம். சரி இப்படியே குச்சி போயிருந்தேன்.
நம்ம டீம் மெட்ல வேற ஒருத்தர் ஆஃப்லைன் போயிட்டு இருக்கிறாரு. யாராலும் ஆஃப்லைன் இந்த டைம்லன்னு நினைச்சுன்னு அப்படியே போனா அந்த பக்கம் ஓடணும். நான் அது கவனிக்க கூட இல்லைன்னு நினைக்கிறேன். கவனிக்கல. அந்த பக்கம் ஏதோ மூவ்மெண்ட் ஆன மாதிரி ஃபீலு. பார்த்தா அந்த பக்கம் இருக்கும். அப்ப அது வேற ஏதோ அமானுஷம் அப்படின்னு நினைச்சு நம்ம டீம் ஏர்லயே முடிச்சிட்டாருண்ணா அடிக்கிறதுக்குள்ள. சரி போனா போய் யாரா நீ குட்டி பையான்னு நினைச்சு ஜாலியா அந்த மக்களே. தேர்ட் ரவுண்டு. இப்போ ஒரு சம்பவம் ஆச்சு பாருங்க. எனக்கு மனசே கஷ்டமிச்சு. பார்த்தா டஸ்டிக்ல வாங்கல. சரின்னு ஒரு டஸ்டிக்ல வாங்கிட்டு G8 தூக்கி போட்டு அந்த கிண்டா அப்படின்ற 1 யூஸ் அதுவும் வாங்கிட்டு நான் ஒரு பிளான் போட்டேன். இது மேல ஏறி அந்த ஸ்ட்ரைட்டா எனக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு வீடு இருக்கு பாருங்க, பச்சை வீடு. அது மேல ஏறிக்கலாம். நம்மளுக்கு ஈஸியா எனிமி தருவாங்க, அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு இப்படி குச்சி குச்சி போய் டக்குனு இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டா கரெக்டா இருக்கும். இது மேல இப்படி குதிச்சு இது மேல ஒரு குதிச்சு டக்குனு இங்க குளோவல் பண்றாங்க. எல்லாம் எனிமி நம்மள முடிச்சிடுவாங்க. பார்த்தா அங்க எனிமி. சரி ஒரு 3 பேர் அங்கங்கிறாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த பக்கம் என்ன முடிச்சிடும். அந்த ஸ்லோவா ஒரு அந்த இது ட்ரோன் வேற விட்டோம். ஏதோ ஒரு ட்ரோன் மாதிரி. என்ன பண்றதே தெரியல. சரி பின்னாடி நம்ம டீம்மேட் இருந்தாரு. சரி பொறுமையா போலாம் போயிட்டு இருந்தேன். அடிக்கூடாதுன்னு வேண்டினேன். நான் போய் சேருவான்னு கூட எனக்கே தெரியல மக்களே. அப்படியே போயிட்டே இருந்தேன். பார்த்தா நம்ம டீம்மேட் அங்க சுட்டுந்தாரு. அப்படியே ஒரு லவ் மீன்னு அந்த இது வந்து பாருங்க. அது தொட்டுதான் வந்து ரிவைவ் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைட்டா அந்த பக்கம் போய் மெடிக்கல் போலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட் இன்னொருத்தர் சுட்டுந்தாரு. யார் அது அந்த கடைசி பேசுன்னு இப்படி போய் ஸ்காப் போடுறோம். பார்த்தா நம்ம டீம்மேட் காலி. சரி அவர் ரிவைவ் பண்றதுக்குள்ள இது வந்துச்சு. ஓடி முடிஞ்சிச்சு. இவர் ரிவைவ் பண்ற கேப்ல அவனை அடிச்சிட்டாங்க. சரி சூப்பர் மாஸ் போயா. இந்த மாதிரி வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.